வெற்றி வெற்றி எடப்பாடி மாபெரும் வெற்றி அதிர்ச்சியில் ஓபிஎஸ் சசிகலா தரப்பினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே ஓபிஎஸ் சசிகலா டிடி விஜயன் போன்றவர்களெல்லாம் அதிமுக இருந்தாங்க. ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின்பு சசிகலா அம்மையார் குறுகிய கால பொதுச்செயலராக மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்திலே நமது ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கிறார். முதலமைச்சர் பதவியிலிருந்து ஓபிஎஸ் இறக்கிவிடப்படுகிறார். எதிர்த்து தர்மயுத்தம் செய்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். அதன் பின்பு நடந்த பிரச்சனை நம் அனைவருக்கும் தெரியும். சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு போனதும் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பொழுது நீக்கியதும் நம்ம அனைவருக்குமே தெரியும். அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பொழுது சசிகலாவையும் டிடி நகரையும் நீக்கியதிலே ஓபிஎஸ் உடைய பங்கு 90%, எடப்பாடியுடைய பங்கு வெறும் 10% என்பதுதான் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸும் வெளியேற்றப்பட்டார். இப்படி வெளியேற்றப்பட்ட பின்பு எப்படியாவது அதிமுகவில் நுழைந்து விட வேண்டும். நாம் தனி மனிதனாக இருந்தால் பாஜகவை நம்பி கடைசி வரைக்கும் மோசம் போயிட்டோம். இனிமேல் எடப்பாடி பழனிசாமியும், அதாவது ஓபிஎஸ் உடைய எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டிவிட்டு அதிமுக தலைமை நம் கையிலே வைத்திருக்க வேண்டும் என எண்ணம் இருந்தது. அதன் காரணமாகத்தான் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டார். அது மட்டுமில்லாமல் தற்சமயம் அதிமுகவில் இணைய வேண்டும், அதிமுகவில் எங்களுக்கு எந்த விதமான பதவிகளும் வேண்டாம் என சசிகலா அம்மையாரும் ஓபிஎஸும் சொல்லிக்கிட்டு. அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏகப்பட்ட வழக்குகளையும் தொடுத்திருக்கிறார் ஓபிஎஸ். பொதுச்செயலாளர் வழக்கு, இரட்டை இலை சின்ன வழக்கு, இரட்டை இலத்தையும் இடக்கை சின்னை முடக்க வேண்டும் அப்படிங்கிற வழக்குகள் முதற்கொண்டு ஏகப்பட்ட வழக்குகளையும் தொடுத்திருக்கிறார் ஓபிஎஸ் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதிமுக இணைய வேண்டும், அதற்கு பாஜக உதவி செய்யும் என நம்பிக்கொண்டிருந்தார். கடைசியில் பாஜக எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் அதன் பொறுக்க முடியாத ஓபிஎஸ் அவர்கள் தான் தற்சமயம் அதிமுக பாஜக கூட்டிலிருந்து வெளியேறிவிட்டார் அப்படின்னே கூட. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மறுபடியும் ஓபிஎஸ்ஐ பாஜக கூட்டணி இணைப்பதற்கு பாஜக பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் கூட சமீபத்திலே வெளிவந்தது. அந்த நேரத்திலே ஓபிஎஸ் வைத்த முதன்மையான ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, அதிமுகவிலே அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், அப்படி ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நான் கூட்டணிக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையை வைத்தார். அதுவும் டிடி விஜயன் மூலமாக அந்த கோரிக்கை என்பது வைக்கப்பட்டது. அதற்கு பாஜக சொன்ன ஒரே விஷயம், உங்களுடைய உள்கட்சி பிரச்சனை எங்களால் தலையிட முடியும், உங்களை வைத்துக் கொண்டு எடப்பாடியை எங்களால் பகைத்துக் கொள்ள முடியாது, நீங்கள் பேசி ஒன்றிணைந்து கொள்ளுங்கள், எங்களை அதில் தலையிட வைக்காதீர்கள் என பாஜக சொல்லியதாக செய்திகள் என்பது தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. இதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட. அதாவது பாஜகவை நம்பி பாஜகவின் மூலமாக எடப்பாடியை காலி செய்து விடலாம் அப்படின்னு ஓபிஎஸ் ஐடியாக்கள் பண்ணார். அதுவும் பகல் கனவு கண்டு கொண்டிருந்தார். அந்த பகல் கனவிலே தற்சமயம் வரைக்கும் மண்ணள்ளி போட்டு விட்டது பாஜக அப்படின்னே கூட சொல். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் சொந்த வழக்குகள் பகுதி வழக்குகள் என்பது வெற்றி வாய்ப்பாக அமைந்துவிட்டு, மீதம் இருக்கக்கூடிய வழக்குகளும் மிக விரைவாகவே வெற்றி வாய்ப்பாக அமைய போகிறது அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.